இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 11ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு கல்வியாண்டுக்கான இளநிலை நீட் தேர்வு நாடு முழுவதும் வரும் மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்பட 30 நகரங்களிலும், துபாய், அபுதாபி, தோஹா, மஸ்கட், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 16 இடங்களிலும் தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மார்ச் 8ஆம் தேதி நள்ளிரவு 11:50 மணியுடன் அதற்கான அவகாசம் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவகாசத்தை மார்ச் 11ஆம் தேதி இரவு 9 மணி வரை நீட்டித்து என்டிஏ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் நீர்வளம், கல்வி மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அன்புமணி சார்ந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே வடக்கன்குளத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயண நிறைவு விழாவில் பேசிய அவர், அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது 108 ஆம்புலன்ஸ் திட்டம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை மற்றும் போலியோ ஒழிப்பு போன்ற சிறந்த திட்டங்களை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார். அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வராரு. பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் ஓட வைத்தது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா கேட்டா சொல்லுங்க. அதற்கான போராட்டங்களை நாங்க கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பெருமாள் கோயில் வளாகத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் பழுதானதால் கோயிலை இருள் சூழ்ந்துள்ளது. திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயிலில் தனியார் நிறுவனம் மற்றும் தனிநபர் சார்பில் உயர்கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்பட்டன. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மின் விளக்குகள் பழுதாகி கோயில் வளாகம் முழுவதும் இருள் சூழ்ந்துள்ளது. அதே சமயம் கோயிலின் வலதுபுறத்தில் 24 மணி நேரமும் எரிந்து வரும் அணையா விளக்கால் மின் பயன்பாடு அதிகரிக்க கூடும் என்பதால் பழுதான மின் விளக்குகளை உடனடியாக சரி செய்வதோடு அணையா விளக்கை இரவு நேரத்தில் மட்டும் எரிய வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் ஏழை எளிய மக்களுக்காக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார மையத்தை திமுக பிரமுகர் வீடாக பயன்படுத்தி வரும் அவலம் அரங்கேறியுள்ளது. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் ஏழை எளியோருக்காக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கட்டடமானது பொதுமக்களுக்கான சிகிச்சை மையமாக அல்லாமல் திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தரின் வீடாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குடும்பத்துடன் அதில் குடியேறியுள்ள ஷியாம் சுந்தர் இதுகுறித்து கேட்டால் மருத்துவரின் ஒப்புதலுடனே இதில் குடியிருந்து வருவதாக பதில் கூறுகிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது.